இந்திய அரசியல் சாசனம் இருக்கு இல்லையா, அதை சீர்திருத்தங்கள் செய்வதற்காக ஒரு இந்திய அளவில் சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமித்தாங்க ஆங்கிலேய அரசு. அது எப்போன்னு கேட்குறாங்க. அதாவது சட்டப்பூர்வ ஆணையத்தை நியமிச்சிருக்காங்க இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தத்துக்காக. இது எப்போது உருவாக்கப்படுது அப்படின்னா 1927 நவம்பர் 8ஆம் நாள் மறக்கக்கூடாது, 1927. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சைமன் குழு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் மொத்தமாக சார் ஜான் சைமன் தலைமையில் இந்த குழு மொத்தமாக 7 உறுப்பினர்கள் கொண்டது. இதை தான் சைமன் குழு நம்ம சொல்கிறோம். இதில் ஒரு இந்தியராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இந்தியர்கள் யாருமே இதில் கிடையாது, எல்லாமே ஆங்கிலேயர் தான். இந்தியர் ஒருவர் கூட இல்லை. அப்படிங்கிறதுனால மக்கள் என்ன உணர்றாங்கன்னா, தங்கள் அரசியல் சாசனத்தை நிர்ணயிக்க தங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னு கொதித்து எழறாங்க மக்கள். அதனால் காங்கிரஸ் மட்டும் இல்லை, முஸ்லீம் லீக் உட்பட அனைத்து இந்திய பிரிவுகளுமே சைமன் குழுவை புறக்கணிக்க ஆரம்பிச்சது. சைமன் குழு வந்துச்சுன்னா அதை திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கொடி காட்டுறாங்க. சைமனே திரும்பி போன்னு கருப்பு கொடி காட்டுறாங்க. இதனால் காவல்துறை என்ன பண்ணுதுன்னா கொடூரமாக மக்களை தாக்குனுச்சு. இதில் தான் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கக்கூடிய லாலா லஜபதி ராய் மிகவும் மோசமாக காயமடைந்தார். பின்னர் சில நாட்களில் உயிரும் இழந்துட்டார். அவ்வளோதான்.